சுசீலா கால் பண்றா. என் லைஃப்ல இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லை. இன்னைக்கு குடிச்சேன்னு தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாது. சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். கடைசியா ஒரு தடவை பொண்டாட்டி குரலை கேட்டுட்டே செத்துருவோம். ஹலோ, என்னங்க இப்ப எங்க இருக்கீங்க? அது அது வந்து மணி 12 ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? இனிமே நான் வீட்டுக்கு வரமாட்டேன் சுசிலா. என்னது, வீட்டுக்கு வரமாட்டீங்களா? என்னங்க உங்க வாய் உளறுது? குடிச்சிருக்கீங்களா என்ன? இது என்னங்க புது பழக்கம்? என்னால முடியல சுசிலா. ஒருத்தி அவ கொடுத்த வாக்குமூலத்தை தான் நான் சொன்னேன். ஆனா நான் போய் சொல்லிட்டேன்னு சத்தியம் பண்ணி என்ன அசிங்கப்படுத்திட்டா. என்னங்க சொல்றீங்க? ஆமா சுசிலா, பணத்துக்காக போய் சொன்னேன்னு அத என் வாயிலேயே ஒத்துக்க வச்சுட்டா. என் கூட வேலை பார்க்கறவங்களும் டிஎஸ்பி நந்தினியும் என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் அவங்க என்ன நம்பவே இல்லை. இந்த அவமானத்தோட நான் எப்படிமா உயிர் வாழ முடியும்? எப்படி நான் உன் முகத்துல இந்த ஜனக முகத்துல முழிக்க முடியும்? சுசிலா, இனிமே நான் வாழறதுல அர்த்தமே இல்லை. என்ன தேடாத, நான் சாக போறேன் சுசிலா. என்ன இனிமே தேடாத. என்னங்க என்னங்க உளறீங்க? இல்ல சுசிலா, நான் நிஜமாதான் சொல்றேன். ஐயோ கடவுளே, உங்களை பத்தி தான் எல்லாருக்குமே தெரியுமே. இங்க பாருங்க, உங்களை நம்பிதான் நானும் உங்க பசங்களும் இருக்கோம். இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க வரேன். அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவை எடுத்துறாதீங்க. சொல்றதை கேளுங்க. இல்ல, என்ன மன்னிச்சிரு சுசிலா. பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கோ. நீயும் உன்னை பாத்துக்கோ. நான் போறேன் சுசிலா, நான் போறேன்.